சாம்பிராணி மலை. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளைப்போள மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். மணவாளன் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். அவர் வெள்ளைப்போள மலையில் ஓய்வெடுக்கிறார். இதுவே அவருடைய வாசஸ்தலம். வெள்ளைப்போள மலை மோரியா மலையை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மலையின் மீது கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கு இந்த மலையில் அன்றாட தூபபலி செலுத்தப்படும். கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு வானத்திற்கு பரமேறி போனார். அவர் தம்முடைய சீஷர்களை விட்டு கடந்து போகும்போது, இதோ நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். தேவனுடைய பிரமாணம் எங்கு முறைப்படி அனுசரிக்கப்படுகிறதோ அங்கு கிறிஸ்துவானவர் இருப்பார். பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தர் இருக்கிறார். இந்த பர்வதத்தை குறிப்பதற்கு 2 வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று வெள்ளைப்போள மலை, மற்றொன்று சாம்பிராணி மலை. வெள்ளைப்போள மலை கசப்பானது, சாம்பிராணி மலையோ இனிமையானது. கர்த்தருடைய பர்வதத்தில் நமக்கு கண்ணீர் விட்டு புலம்புவதற்கும் வாய்ப்பு உண்டு. அங்கு சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்புவது கசப்பை இனிமையாக மாற்றும். பரலோகத்திலே வெள்ளைப்போளம் இருக்காது. வெள்ளைப்போளம் வருத்தத்திற்கு அடையாளம். அங்கு சாம்பிராணி மாத்திரமே இருக்கும். சாம்பிராணி சந்தோஷத்திற்கு அடையாளம்.